ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நம்ம காருக்கு டயர் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஆஃப்டர் 50,000 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் கார் கூட வந்த டயர் வந்து அப்போலோ டயர் வந்திருந்தது. அதை தான் இவ்வளோ நாள் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். அரௌண்ட் 20,000லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயர் வந்து சைடு வால் கட் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து ஸ்டெப்னி டயரை போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் 40,000 கிலோமீட்டர்ஸ் வரும்போதே அது வந்து டோட்டலாகவே அந்த த்ரெட்வேர் இண்டிகேட்டருக்கு கீழே போயிடுச்சு. அண்ட் லாட் ஆஃப் சிப்பிங்ஸ் இருக்கும்ல, நம்ம இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்பில் ஓட்டுறதுனால கட்ஸ் சின்ன சின்னதாக கட்ஸ் மாதிரி சிப் ஆகிட்டு வரும். அதுவும் நிறையா இருந்தது. ஸோ எவ்வளோ தான் ஓட்ட முடியும் அப்படின்னு பார்க்கலான்ட்டு ட்ரைவ் பண்ணி அரௌண்ட் 50,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டிட்டேன். அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக ஆல்வேஸ் நான் செக் பண்ணுவேன். நல்லா டயரை ரொட்டேட் பண்ணி செக் பண்ணும்போது பார்த்தா ஒரு லாங் கட் இருக்கும். அந்த இமேஜ் போடுறேன் பாருங்கள். அது வந்துட்டு ஃபுல்லாக ஒரு கால்வாசி டயருக்கே ரன் ஆச்சு. ஸோ அது ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு, டயரே ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிற கண்டிஷன் ஆயிடுச்சு. இருந்தாலும் அப்போலோ நல்ல குவாலிட்டி போல், ஏர் லீக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் இருந்தது. ஸோ இதான் டெட்லைன். ஸோ நான் டயரை சேஞ்ச் பண்ணிட்டேன். எந்த டயருக்கு போயிருந்தேன்னா அப்போ யோகோஹாமா எர்த்1 மேக்ஸ் அந்த டயர் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்தியன் மார்க்கெட்டில் மீடியம் சாஃப்ட் டயர்னால் யோகோஹாமா எர்த்1 அண்ட் கான்டினென்டல் CC6 அண்ட் பிரிட்ஜ்ஸ்டோன் ஸ்டர்டோ இந்த 3 மாடல் தான் இருக்குது. இட்ஸ் அரவுண்ட் 3,800லேருந்து 4,000 ரேஞ்சுக்குள்ளே வருது. யூஸ்வலாக நம்ம ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ என்னென்னா டயர் சிப்பிங் தான். அதுக்காக இந்த யோகோஹாமாவில் பிளண்ட் பாலிமர்னு நியூ டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ரெடியூஸ் வியர் அண்ட் டியர் அண்ட் ரோட் நாய்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த டயருக்கு போயிருந்தேன் நான். ஃபஸ்ட் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து மிச்சிலின், நெக்ஸ்ட்டு கான்டினென்டல் அண்ட் தேர்ட் யோகோஹாமா அண்ட் ஃபோர்த்து பிரிட்ஜ்ஸ்டோன், இப்படி தான் இருக்கும் கிளாரிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் சூஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் டயர். அது குயிக்காக வந்து அந்த சைடு எட்ஜ் வால்ஸ் எல்லாம் வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் இது வந்து மீடியம் சாஃப்ட். இதில் வந்துட்டு உங்களுக்கு சிலிக்கான் கண்டென்ட் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. அதனால் இது வந்து லைஃபும் வரும், அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்துட்டு அப்போலோவோட அமேசர் 4G எக்கோ டயர், இது கார் கூட வந்தது. இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ்ஸ்டோன் எர்த்1 மேக்ஸ், யோகோஹாமா எர்த்1 மேக்ஸ். இதில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த அப்போலோ வந்துட்டு ஃபுல்லாக ஹார்ட் டயர் தான். இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் அந்த எர்த்1 மேக்ஸ் பாருங்கள், அந்த சைடு வாலே வந்துட்டு அந்த கட்டிங்ஸ் இருக்குல்ல, வாட்டர் ப்ரூஃப் கட்டிங்ஸ் இருக்குல்ல, அதுவே வந்து பெண்ட் ஆகுது. அப்போது ரொம்ப சிலிக்கான் கண்டென்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்பில் ஓட்டும் போது இந்த ரோட் நாய்ஸ் எல்லாமே ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குன்னு வைங்களேன். இதை நம்ம வந்துட்டு முன்னாடி யூஸ் பண்ணதுக்கும் ரெண்டாவது டயர் மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கும் ரோட் நாய்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளஸ் இதுவே ஒரு குஷனிங் மாதிரி ஆக்ட் ஆகுது நம்ம ரோடில். இந்த மெயினாக பார்த்தா ரம்பிள் ஸ்ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வைப்ரேஷன் இருந்தது. டேஷ்போர்டு வரைக்குமே நமக்கு வந்து அந்த வைப்ரேஷன் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைப்ரேஷன் கம்மியாக இருக்குது. அண்ட் இந்த க்ரூஸ் கூடவே உங்களுக்கு வந்து வி க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இது நாட் லைக் யூ க்ரூ. இது வந்து லைட்டாக பி மாதிரி இருக்குது. கட்டிங்ஸு மேலே வந்து பெருசாக இருக்கும், உள்ளே போக போக சின்னதாக இருக்குது. ஸோ இது ஒரு ஜப்பனீஸ் கம்பெனி யோகோஹாமா. ஸோ அவங்க டெக்னாலஜியில் அது பண்ணியிருக்காங்க. மெயினாக இது நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம டைல்ஸில் வந்துட்டு காராக ரொட்டேஷன் பண்ணும்போது முதல்லலாம் அவ்வளோ சவுண்டு வராது. இப்போ பார்த்தா ஒரு கீச்சுன்னு ஒரு சவுண்டு வருது. அண்ட் இது டிரைவிங்க்கும் நல்லாயிருக்கு, ஸ்டேரிங்க்கும் நல்லாயிருக்கு. அண்ட் மைலேஜும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் இருக்குது. விச் மீன்ஸ் முதல்ல வந்துருந்தது வந்து 5 years ஓல்டு டயர், ஆல்ரெடி தேஞ்சு போன டயர், 50,000 ஓடின கிலோமீட்டர் டயர். பட் இது வந்து நியூ டயருங்கிறதுனால உங்களுக்கு வந்து மைலேஜும் சேர்ந்து வருது. இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் கம்பேரிசன், பட் ஐம் சேயிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஸ்டேரிங்கும் வந்துட்டு அந்த ஸ்டிஃப்னஸும் வந்து கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸ்டேரிங்கும் ஃப்ரீயாக இருக்குது. பட் ஒரு இஷ்யூ என்னென்னா இதில் நம்ம வந்து சும்மா கல்லுக மாட்டேங்குது, சின்ன சின்ன கல்லுகள்லாம் வந்துட்டு நிறையா சிக்கிக்குது. அதனால் சின்ன சவுண்ட்ஸ் வருது. ஸோ அது ஒன்று தான் ட்ராபேக். நம்ம அடிக்கொருக்கா வந்து அந்த கல்லை நம்ம எடுத்து விட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. டயரோட பில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.